ஸ்மாரக பஸ் ஸ்டாண்டு. ஓகே ஓகே, இதுதாங்க பத்தனந்திட்டா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு. இங்கே ஒரு பெரிய ஒரு ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு 2 வருஷமாக அப்படியே தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இனியும் கட்டி முடிஞ்சு வரல. ஐயோ, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே யாருமே நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வெறும் குழியும் குண்டு குழியுமா கடந்தது. இப்போ நம்ம எதுக்கு வந்தோம்னா, ஃப்ரெண்டோட அம்மாவோட தங்கச்சி பஸ்ஸில் வராங்க, அவங்களையும் பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரோம். முக்கியமாக நான் வந்தேன். இங்கே ஒரு பெரிய பந்தல் தெரியுதா? இந்த பந்தல் என்ன தெரியுமா? நேற்று இங்கே வந்து பினராயி விஜயன் முதலமைச்சர் பினராயி விஜயன் வந்துட்டு போயிருந்தார். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பந்தல். ஹலோ நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட ஏதோ ஒரு இது நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம கையில் ஒரு கூப்பன் இருக்குது. அந்த கூப்பன் இருந்தால் தான் அதுக்கு உள்ளே போக முடியும். ஓ, இங்கே நிறைய செடி ஐட்டங்கள் வச்சுருக்கீங்க. உள்ள வந்து பார்க்கணும். ஓகே, நம்ம செடி கூட்டத்துக்குள்ளே போவோம். இங்கே ஒரே பாட்டு மியூசிக்காக போட்டிருக்காங்க. எல்லாமே காப்பிரைட் ஆகும் நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நான் இந்த பாட்டெல்லாம் தூக்கிடுவேன். இந்த டயலாகே அநேகமாக இருக்காது, இல்லாட்டி அநேகமாக பிரச்சனை ஆயிடும். இங்கே ஒரு அப்பாவும் பிள்ளைங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பின்னாடி இருக்கிற ரெக்கையெல்லாம் சேர்த்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க. நம்ம கடைசி போய் எடுத்துக்கலாம். நல்லா இருக்குது இந்த பூவெல்லாம், சேமையாக இருக்குது. இந்த செடியெல்லாம் நம்ம வீட்டில் கிடையவே கிடையாது. இந்த மஞ்சப்பூ செமப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பூ செமையாக இருக்குல்ல? இந்த பூ செமையாக இருக்குது. இதோட பேர்லாம் தெரியாது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த பூவும் சூப்பராக இருக்குது. இது என்ன பூவும் தெரியல. முதல் எல்லாமே பூக்கள் தான். இங்கே ஏன் உள்ளே போகிற வழியில் எல்லாமே பூ செமையாக இருக்கு பாருங்க. இது சூப்பர். இது அகத்துந்தான் ஃபோட்டோ எடுக்க பറ്റും. அகத்துந்தாலே ஃபோட்டோ எடுக்க பற்றத்துள்ளு. அப்படியே போனோம்னா இங்கே ஒரு பையன் ஜிராஃபா, இது என்னது ஏதோ ஒன்று, அது மேலே உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு குட்டி பையன். நம்ம அந்த பக்கம் போக முடியாது, கயிறு வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே வெளியில் போயிடுவோம். நம்ம நடந்துக்கிட்டே வீடியோ எடுத்த சரி வர மாட்டேங்குது. எங்கேயா நின்று சுற்றி எடுக்கணும், அதான் கரெக்டாக. இங்கே வாங்கிது என்னமோ பெரிய ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்காங்க. ஓ, தண்ணியா? ஓ, இது தண்ணி செடிக்கு ஊற்றுற தண்ணி தொட்டி. தொட்டி வந்துட்டு மார்பிளில் செஞ்ச மாதிரி இருக்குது. டெஸ்ட் பண்ணிட வேண்டிதான் தொட்டி எதில் செஞ்சுருக்காங்கன்னு. பிளாஸ்டிக்கு, மார்பிள் கிடையாது. இது எல்லாமே ரோஸ் செடி. இது பாருங்க, இதில் செம்மையாக இருக்கா இந்த பூ செடி. இதில் இந்த கேந்தி, நம்ம ஊரில் வந்து இது கேந்தி பூம்போம். ஏன்னா இங்கே வந்து இதுக்கு வந்து ஜமந்தி பூ என்னமோ சொல்லுவாங்க. இந்த செடியோட பேர் பூ கேட்டுக்கு. இந்த பூவுக்கு வந்து கேரளாவில் வந்து பெந்திம்பாங்க. பெந்தி பூ. நம்ம அந்த பையன் பக்கத்துக்கு வந்தாச்சு. சிரிச்ச மாணிக்க இருக்கேன் பாருங்க. சரிடா தம்பி, சரி. இது ஃபுல்லாகவே ரோசா செடி. நண்பர்களே, இந்த செடி உங்களுக்கு தெரியுதா என்னதுன்னு? இது என்னன்னு தெரியுமா? இந்த லக்கி பாம்புன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்கல்ல கடைகளில், சின்னதாக ஒரு 10 சென்டிமீட்டராக ஒரு 2 இன்ச் இருக்கும், வெட்டி வச்சுருப்பாங்க. அதை வந்து வீட்டில் வச்சா லக்கி பயங்கரமாக வரும்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, இதெல்லாம் வாங்க முடியாது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் வச்சுருக்காங்க. வாங்கினா இதோட செடிகளோட விதைகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இதில் தான் நம்ம வாங்கிக்கிறணும். இங்கே இருக்கிற செடிகள் எல்லாத்தோடையும் விதைகள் இங்கே உண்டு. ஓகே, நம்ம இப்போ டீப்பஸ்ட் பெட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போகிறோம். இதுக்கு நிறையா குருவிகள். அச்சோ, என்ன லைட் இப்படி போட்டிருக்காங்க, கண்ணு வேணும். சூப்பர் மீன். என் உடம்பெல்லாம் வேர்த்துட்டு முகம் இல்லை. நல்லா இருக்கு, இது செமையாக இருக்கு. இங்கே டைகர் ஷாக் இங்கே நிற்கி.
ஒரு 3 டைகர் ஷார்க் போட்டிருக்காங்க. செமையாக இருக்கா? இதுக்கப்புறம் பாருங்கள், அதை விட செமையாக ஒரு மீன்கள் உண்டு. இது என்ன மீன் தெரியலையே, எல்லாம் ஒரே மாதிரி யாத்திரையாகி போகுதா. எல்லாம் மஞ்சள் கலர் மீன். அடுத்தது இது ரோஸ் கலர் அண்டு சில்வர் கலரில் கொஞ்சம் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது கௌராமி. நம்ம வீட்டில் 2 மீன் இருந்தது, ஒரு மீன் செத்துட்டு இப்போ ஒன்று தான் கிடக்கு. இது பெருசாக இருக்குது நம்ம வீட்டில். இது டைகர் ஷார்க்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டு. நல்லா இருக்கே. ஆனால் நம்ம ஊரில் வந்து நம்ம இது மாதிரி எந்த மீனை பார்த்தாலும் கிளிர்னு தான் சொல்லுவோம். இதுதான் வாகை, கிருஷ்ண வாகை, மணல் வாகை அப்படி சொல்லுவாங்க, வாகை மீன். ஆனால் நம்ம ஊரில் நம்ம இதை என்ன சொல்கிறோமா, விரால்னு தான் சொல்லுவோம். இது மாதிரி மீனை பார்த்தாலும் விரால்ன்றுவோம். இது ஆஸ்கார் மீன். ஆஸ்கார் மீன் ஒன்று சேர்த்து மிதக்க போது ரெடி ஆகிடுச்சு. இது வெளிச்சமே இல்லை, அதனால் மீன் கையாக தெரிய மாட்டேங்குது. அச்சோ, இதோட மீன் பேர் மறந்து போச்சே. என்னடா இது, சே, மீன் பேர்லாம் மறந்து போகுது. இது ஜெயின் கௌராமியோட சின்ன சைஸ் மீன். யா, அதானே, கரெக்ட். இது சிவப்பு கலர் டெட்ரா. இது கொஞ்சம் வித்தியாசமான மீனாக இருக்குது, பேர் தெரியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு போகும். பின்னாடியே ஒரு படம் வந்துக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே இருக்குது. வாங்க, இங்கே குட்டி மீன்ஸ் இருக்குது. இது அச்சோ செம்பல்லிம்பாங்க. செம்பல்லியோட வேறு ஒரு சைஸ் செம்பல்லி மீன் தான். இங்கிலீஷில் என்னமோ ஒரு சொல்லுவாங்க, மறந்து போச்சு. இது எல்லாமே ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். இதுதான் ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். இது ஸ்பாட் இல்லாத கேட்ஃபிஷ். இது ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ். இதையும் நம்ம ஊரில் பார்த்தோம்னா கிளறுன்றுவோம், இல்லைன்னா தேளிம்போம். ஓகே, இது பேல் ஸ்கைல் அப்படின்னு ஒரு மீன். இதுதான் சிறுசாக இருக்குது பார்த்தா. ஓகே, இது ரெட். இது நம்ம நல்லா இருக்கா? ஐயோ, பேர் மறந்து வச்சே டக்குன்னு. இதாங்க பிரச்சனையே. லாப்ஸ்டர். இது என்ன தெரியுமா, இது சக்கர், ஒயிட் கலர் சக்கர் கிடக்கு. இது ரொம்ப ஆபத்தான மீன். நம்ம மீன் கூட்டத்தை அழிச்சிடும். சத்தம்படம் கிடங்கடா. இது எல்லாமே ஏஞ்சல் ஃபிஷ் நிறைய கிடக்குங்க. ஓகே, இது நம்மளோட அப்புறம் பார்த்தோம்ல அந்த மீன் நினைப்போம். இது அது கிடையாது. இது சிலோப்பியா மீன். சிலேப்பின்னு சொல்லுவோம் நம்மளோட சிலேப்பி, அந்த மீன் தான் இது. ஆனால் இது கிஃப்டட் சிலேப்பி, அதனால் 1 கிலோ பக்கம் வெயிட் வரும். இது மீன் தெரியல, பேர் மறந்து போச்சு. இல்லை பேர் மறக்கலை, பேரே தெரியாது. ஓகே, இது செமையாக இருக்கா. ஆஹா, இதுக்கு என்னமோ ஒரு பேர். ஐயோ, ஃபிஷ்ஷிங் ஃப்ரீக்னு ஒரு சேனலில் இதோட பேர் போட்டிருந்தாங்க, பேர் மறந்து போச்சே. ஃபிஷ்ஷிங் ஃப்ரீக் சேனலில் அவர் இந்த மீன் வாங்கியிருந்தார். ஐயோ, பேர் மறந்து போச்சு. போங்க, பேர் ஞாபகம் அந்த சேனலில் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இது நல்லாயிருக்கு. இதோட பேர் என்ன தெரியாது, மறந்து போச்சு. இதுக்கு சில்வர் ஏதோ ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும்பாங்க. சில்வரோ ஏதோ ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும்பாங்க. ஆனால் என்ன பேர், சில்வர் ஃபிஷ் தான் என்னமோ சொல்லுவாங்க, மறந்து போச்சு. இதுவும் ஏஞ்சல் ஃபிஷ் தான். ஏஞ்சல் ஃபிஷ் வேறு வெரைட்டி. ஓகே, இது ஜாகுவார் பாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறது, ஐயோ போங்க, பேர் மறந்து போச்சு. இது பார்த்தது கிடையாது. ஆனால் இது கௌராமி ஃபிஷ் தான். இந்த கிடக்கிறது கீழாக நூறு மாதிரி தொங்கிட்டு கிடக்க எல்லாமே கௌராமி. அந்த கூட்டத்தில் ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது, இந்த ஃபிஷ் எனக்கு இல்லை. ஓகே, இங்கே 2 கிடக்கு. இவங்க பேர் என்ன சத்தமே போட மாட்டேங்க. டை அப்போலாம் நான் கத்துங்கடா, கத்துறா கொய்யால பார்த்தா வேண்டாம், டைப்பாக பார்க்குது. இது மேண்டியா. அச்சோ, என்ன கையை கொண்டு வர டக்குன்னு வருது பக்கத்துக்கு. கடிச்சிடாத. தூங்கிட்டு இருக்கான் பாருங்க இங்கே ஒருத்தன். டோய், தூங்கினா போதுமா, இந்திரா கண்ணை திறந்து கத்துறா கொய்யால. இதுக்குள்ள ஒன்றுமே காணும். இந்த கூட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க. இங்கே ஒரு
இவங்க கத்துறாங்க. டேய் டேய் வேண்டாம். ஐயோ இதுக்கு ஒரு பேர் ஃபிஷ்ஷிங் ஃப்ரீக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அவங்க வீட்டில் இது வந்து வளர்க்குறாங்க. ஒரு பேர் எனக்கு தெரியல. சூப்பர். ஐயோ பாதி பேர் தூங்கிடல. என்னடா இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அந்த இடத்துல தொங்க விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை நினைக்கேன். லைட்டாக தூங்குறாரு தம்பி. அவர் தூங்கிட்டு தான் இருக்காரு, நிற்கிற மாதிரி இல்லை. ஐயோ இப்படி ஹாய் அத்தாடி. என்னடா ரெண்டு பேரும் கூர்மையாக பார்க்குறீங்க என்ன? இது என்ன இனம்னே தெரியல. ஆஹா இங்கே அந்த இடத்துல ரெண்டு பேர் தொங்கிட்டு இருக்காங்க. ஓகே டேய் திடீர்னு கூட பார்க்க மாட்டேங்க. இவங்க தான் போஸ்ட் கொடுத்து ரெடி. இங்கே பாருங்க என்ன நடக்குது. டேய் ரெண்டு தனி என்னடா பண்ணுறீங்க இங்கே? நல்லா இருக்கு. ஐயோ கூட வந்தவங்கள காணும். இவங்க ஒரு சுற்றி வந்துட்டாங்க. இங்கே எல்லாமே கிளியாக இருக்கும் தான், கிளி வறக்குங்க. ஏய் ரெட் லோரி நண்பர்களே, இதாங்க ரெட் லோரி. சிவப்பு கலர் பார்த்தீங்களா? செமையா. ஐயோ எப்படி ரெட் லோரிம்பாங்க இது பேர். ஐயோ ஒரு காலில் இது போட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் லைசன்ஸ் உண்டு. இதுக்கெல்லாம் லைசன்ஸ் உண்டு. அந்த காலில் வாங்க ஒரு இது போட்டிருப்பாங்க. அதோட பேர் நேம்னா அந்த நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? லைசன்ஸ் உண்டு இதுக்கு. களவாண்டெல்லாம் போக முடியாது, தூக்கிடுவாங்க. களவாண்டு போனால் கொண்டத்தான் செய்யணும். டாய் ரெண்டுக்குள்ள பார்க்க மாட்டாங்க ஐயார. இது வந்து அச்சு இது அங்கிட்டா திரும்பி நிற்க. தம்பி இங்கிட்டா திரும்ப கொஞ்சம். இது நோக்குதாண்டா பருந்தல்ல, அது தத்த வகையா. கிரே கலர் என்னமோ சொல்லுவாங்க பேர். எல்லாமே அங்கிட்டாக்க திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்கு. க்ரீன் சீக் கோனூர். க்ரீன் சீக் கோனூருங்கிறது தான். அறது அப்புறம் டட்டா எத்தனை விதமான அடை பொய்யால என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஐயோ இதோட சிறகுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஃபால்ட். அதோட சிறகுல ஏதோ ஃபால்ட் இருக்குங்க. இதுதாங்க கிரே காக்டைல். இதோட பேர் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? மேலே எழுதி வச்சுருக்காங்க. சிலதான் எழுதி வச்சுருக்காங்க, சிலர் இன்னும் இங்கே எழுதிருக்காங்க ஒயிட் ஃபேஸ் காக்டைல். ஆமாம் சொன்ன மாதிரி முகமெல்லாம் வெள்ளையாத்தான் இருக்குது. டாட்டா ஒயிட் ஃபேஸ் காக்டைல். தூங்குறாங்க. இது வந்து வாசித்துக்கோங்க. ரெண்டு பேருமே பயங்கரமான வேலை இருக்குங்க. பிஞ்சு இங்கே பாருங்க, கொஞ்சம் பிஞ்சு கிடக்கு. செமையாக இருக்கா? பிஞ்சு கிடக்கல, பேர் வந்து பிஞ்சு. ஐயோ இங்கே பாருங்க அழக லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். பேன் பார்த்து கொடுக்குது. ஓகே இது சின்ன பிஞ்சு. நல்லா. இது ஒயிட் ரிங் டவ். ஒயிட் ரிங் டவ் பார்த்தீங்களா? சின்ன புறா. ஐயோ சைஸ் எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு பாருங்க, செமையாக இருக்குது. ஐயோ இது கலர் ரிங் டவ். ஆமாம் கழுத்தில் கலராக ரிங் போட்டிருக்கு. பயப்பட மாட்டேங்க. ஆனால் ஆப்ரிக்கனா ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்காங்க. ஓகே ஏதோ பறக்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இது இவங்களும் பறக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இது மழை வந்துருச்சு. போ வெளியில் சவுண்டை பாரு. தம்பி என்ன பண்ணுறீங்க? எல்லோ ஃபிஷர். இவங்க தான் எல்லோ ஃபிஷராப்பா. இது க்ரீன் ஃபிஷர். ஆஹா இவங்க தான் கரெக்டாக இருக்காங்க. இது பேர் தாங்க ஒயிட் கிங். விலை கூடன புறா ஒயிட் கிங். ஓகே இது எனக்கு பிளாக் ஃப்ரை. அச்சோ தெரிய மாட்டேங்க. இப்போ தெரியுதா? நல்லா இருக்க. லைட்டை போட்டால் ஃப்ளாஷாக போட்டால் தெரியுது. இது பேர் தெரியல, ஒரு டைப்பாக தான் கொடுத்து கிடக்காங்க ரெண்டு பேரும். எப்படி